ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். நீ எப்போதும் எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போகாத. சில பேர் உன்னை விட்டு விலகி போனதும் கூட உன் வாழ்க்கை நல்லதுக்காக தான் நினச்சிக்கோ. நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதமாகவே நீ அதை எடுத்துக்கலாம். ஏன்னா உன் வாழ்க்கைக்கு நல்லதை நான் உன்னை விட்டு விலக்க மாட்டேன். எது உன் வாழ்க்கைக்கு பொருந்தவில்லையோ அதையும் அவர்களையும் மட்டும்தான் உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கின்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு. வாழ்க்கையில் எல்லா நாட்களும் நல்ல நாளாகவே நிம்மதி தரும் நாளாகவே இருந்துடாது. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ வாழ்ந்துதானே ஆகணும். கொஞ்சம் நேர்மையாக இரு. உன்னை நேசிப்பவர்களுக்கு நீயும் அன்பை கொடு, பாசத்தை கொடு. ஆனால் அதே நேரத்தில் நீ யாரையாவது நேசிக்கும் போது அவங்க திரும்ப உன்னை நேசிப்பாங்கன்னு மட்டும் நீ எதிர்பார்க்க வேண்டாம். எல்லாரிடமும் இயல்பாகவே அன்போடும் கருணையோடும் நீ நடந்து கொள்ளும்போது இந்த வராகி அம்மா உன் மீது அன்பு காட்டி உன் மீது கருணை வாசலை திறந்து வைப்பேன். உனக்காக யாரும் இல்லை நீ நினைக்காத. உனக்கே தெரியாமல் நீ எத்தனையோ பேருக்கு சில நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க. யாராவது ஒருவருக்கு நீயே உலகமாக இருக்கலாம். உன்னையே தான் உலகம் தனக்கு எல்லாம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள உன் கூட வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கையில் நீ ரொம்ப வருத்தப்பட்டு புலம்பிய பிறகு, ஒரு நீண்ட கண்ணீருக்கு பிறகு, ஒரு மீள முடியாத விரக்திக்கு பிறகு உன் வாழ்க்கை ஒரு புது பொலிவு பெறுமேன்னு சொல்லமே. அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் மனசு உடைஞ்சு போயிடாம மிகப்பெரிய வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு நம்பிக்கையோட பொறுமையாக இரு. வாழ்க்கை மீது சலிப்போ வெறுப்போ கொள்ள வேண்டாம். அமைதியாக இரு. சண்டை போடு, கோபப்படு. ஆனால் மறுபடியும் சண்டை போட்ட மனிதர்களை நேசிக்க மறந்துடாதே. ஏன்னா வாழ்க்கைங்கிறதே ஒரு வாய்ப்பு தானே தவிர மறு வாய்ப்பு அல்ல. உன் கூட இருக்கிறவங்க, உன் உறவுகள், உன்னுடைய துணை என எல்லார்கிட்டையும் நீ கோபப்படலாம், கத்தலாம். ஆனால் மறுபடியும் அவங்கக்கிட்ட பேச மறக்காதே. கடவுளுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்காமலேயே எதையோ நீங்கள் எனக்கு விருந்தாக படைக்கிறீங்க, என்னென்னவோ போடுறீங்க. ஆனால் சக மனிதனாக உன் பக்கத்தில் நிற்கிறவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? யாராவது வந்து கையேந்தி நிற்கும்போது, பசியோடு நிற்கும் மனிதர்கள் எதையாவது கேட்கும்போது கொடுப்பதற்கு ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? தோளில் ஊஞ்சல் கட்டி குழந்தையை சுமக்கும் பெண்ணிற்கு 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன், பசி ஆத்த எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு என் உண்டியலில் வந்து எனக்கு 100 ரூபாய் போடுறவங்கள நான் ஒருபோதும் அந்த காசை ஏற்றுக்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நிம்மதி வேணும், நிம்மதி வேணும்னு எல்லாரும் வந்து கேட்குறாங்க. இப்படி யாராவது பசியோடு இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் நீ ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுவே உனக்கு நிம்மதியாக இருக்கும்னு ஏன் புரிய மாட்டேங்குது? உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு மன நிம்மதி வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்கும் போதெல்லாம் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சு பாரு. ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியும் ஏதோ மலையவே திருப்பி போட்டா மாதிரி ஒரு சந்தோஷமும் உன் மனசில் உண்டாகும். அதுதான் மன நிம்மதியை அடைவதற்கு சரியான வழிங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னால் முடிஞ்ச உதவியை, அது 1 ரூபாயாக இருந்தாலும், அதில் ஒருவேளை உணவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கவோ செய்யவோ யோசிக்க வேண்டாமே செல்லமே. நாளைக்கு என்ன ஆகுமோ, என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோன்ற பயத்தை நிறுத்திட்டு இன்னைக்கு என்ன செய்யலான்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ தயாராகு. நீ எதிர்பார்த்த அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயம் நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். பயத்தை விட்டுட்டு கவலையை தூக்கி போட்டுட்டு அமைதியாக முன்னேறு. உனக்காக யார் இருக்காங்கன்னு நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். எல்லாருமே அவங்கவங்க தேவைக்காக மட்டுமே வாழ்கிறாங்க. உனக்காக நீ மட்டும்தான் நிற்கணும். உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ மட்டும்தான் உனக்காக செஞ்சுக்கணுன்றதை புரிஞ்சுக்கோ. நேரம் இலவசமாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது விலை மதிப்பற்றது. அந்த நேரத்தை உன்னால் சொந்தமாக்கிக்கவோ, உன்னால் நிறுத்தி வைக்கவோ, உன்னால் ஓடாமல் வைக்கவோ முடியாது. ஆனால் அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். நேரத்தை கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சேர்த்து வைக்க முடியாது. ஆனால் நேரத்தை சரியாக செலவிட முடியும். ஒரு முறை அந்த நேரத்தை நீ இழந்துட்டினா மறுபடியும் அதை திரும்ப பெற முடியாது. இவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்து. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்ய பயன்படுத்திக்கும்.
மௌனமாக நீ இருக்கும்போது உனக்கு மன மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் என் செல்லமே. சில சமயங்களில் நீ எதை செஞ்சாலும் வாழ்க்கையில் எதுவுமே மாற மாட்டேங்குதே நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. உனக்கான மாற்றத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். கெட்டவனாக நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டினா அடுத்தவனுக்கு கெட்டது செய்யணும்னு அவசியம் இல்லை. எல்லா இடங்களிலும் உண்மையை பேசினாலே இந்த உலகம் உன்னை கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த உலகத்தில் உண்மைக்கு அவ்வளவுதானே மதிப்பு. உண்மையை கூட எங்கே எப்படி எந்த இடத்துல பார்த்து பேசணுன்றத யோசித்து பேசு. உனக்கு வெளியே இருக்கும் ஏதோ ஒன்று உன்னை அமைதிப்படுத்தும், உனக்கு நிம்மதியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நீ நம்பாதே. நம்பிக்கையும் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லாமே உனக்குள்ளிருந்து வர வேண்டிய விஷயங்கள். நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த நல்ல எண்ணமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். பெரும்பாலும் இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாம் தான் நல்லா வாழணும்னு நினைக்கிறத விட அடுத்தவன் அழிஞ்சு போகணும், அடுத்தவன் கெட்டு போகணும், அடுத்தவன் கஷ்டப்படணும்னு நினைக்கிறவங்களாவே நிறைய பேர் இருக்காங்க. நீ ஒருபோதும் அவர்களுள் ஒரு ஆளாக மாறி போகாதே. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற அந்த நல்ல எண்ணமும் சிந்தனையும் நீ உனக்குள்ள வச்சுக்கும் போது எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பல வலியையும் வேதனைகளையும் அனுபவிச்சு மன கஷ்டத்தோட மன வேதனையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இனிமேலும் எந்த விதத்திலும் நான் கஷ்டத்தை தரப்போறதில்ல. அதனால தான் அனைத்தையும் சரி செஞ்சு நாளைக்கே உனக்கான ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க நான் முடிவு எடுத்துட்டேன் செல்லமே. எப்போதுமே ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் வாழ்க்கையில் தன்னை விட சிறப்பாக செயல்படணும்னு அந்த பிள்ளையின் பெற்றோர் மட்டுமே ஆசைப்படுவாங்க. ஒரு மனிதனை உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். தன் மகன் வாழ்க்கையில் தன்னை விட சிறப்பாக செயல்படணும்னு விரும்பக்கூடிய ஒரே ஆண் அந்த பையனின் தந்தை மட்டுமே. அவன் கூட நிறைய நண்பர்கள் இருக்கலாம். நீ நல்லா ஜெயிச்சிடணும், நல்லா வெற்றி பெற்றணும், நல்லா வந்துடணும்னு சொல்லுவாங்களே தவிர அதில் யாராவது சுற்றி இருக்கவனோட ஒருத்தன் அவனோட நல்லா ஜெயிச்சுட்டான், நல்லா வாங்கிட்டாங்க, நல்லா புகழ் பெற்றுட்டாங்க, பேர் வாங்கிட்டாங்க, மதிப்பெண் வாங்கிட்டாங்கன்னா அதை கூட இருக்கிறவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் தன் தந்தை மட்டும் அந்த குழந்தை சிறப்பாக வாழ்க்கையில் தன்னை விட முன்னேறி நல்ல நிலைமையில வந்து நிறைய சம்பாதிச்சு தன்னை விட நல்லா வசதியாக வாழணுன்ற எண்ணம் உள்ளவராக இருப்பார். இதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை பெற்றவங்களுக்கு நீ எந்த குறையும் வைக்காம சிறப்பாக நடந்து கொள். நீ குறைவாக பேசி அடுத்தவங்க சொல்கிறத அதிகமாக கேட்கும்போது உன் வார்த்தைகளுக்கு அது மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அமைதியாக இருக்கும் மக்களை தான் மனிதர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நிறைய மரியாதையும் கொடுத்து அவங்க எப்போ பேசுவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது புரியாமல் எல்லா இடத்துலையும் நான் தான் பேசுவேன்னு ஆளாக அவசரப்பட்டு எதையும் பேசி வைக்காதே. நீ தற்பெருமை பேசாமல் முடிஞ்ச அளவுக்கு உண்மையை மட்டும் அளவாக அமைதியாக பேசினா போதும். உன் முக பாவனைகளை நீ கட்டுப்படுத்தி நீ என்ன நினைக்கிறன்றதை வெளிக்காட்டாமல் வார்த்தைகளை மட்டும் வெளிப்படுத்தும் போது யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக நீ இப்படிதான்னு கணிக்க முடியாது. யாருக்கும் நீ யாருன்றதை தெரியப்படுத்தாம ரொம்ப கவனமாக வார்த்தைகளையும் முக பாவனையும் கவனித்து பார்த்து பேசு. அவமதிப்பை யார் உனக்கு கொடுத்தாலும் நீ உடனே அந்த இடத்திலிருந்து விலகி போக தயாராகு. உன் வாழ்க்கையும் அது நடக்கிற விஷயங்களையும் அடுத்தவங்க கிட்ட அதிகமாக பகிர்ந்து கொள்ளாதே. தனிமைதான் ஒரு அற்புதமான சக்தின்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை ஏற்கனவே நீ மற்றவங்களை கவரணுன்றதுலையே வீணாக்கிட்ட. அடுத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்கணும், அடுத்தவங்க ஒன்று நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி நீ வாழ்ந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது மிச்ச பாதி வாழ்க்கையவாது அடுத்தவங்களை பற்றி யோசிக்காம உனக்காக யோசித்து வாழ பழகு. அடுத்தவங்க உனக்கு கொடுக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் சுமந்து வாழ்க்கையை நீ வீணாக்கிட வேண்டாம். வாழ்க்கைங்கிற விளையாட்டை அற்புதமாக வாழ முடியும். ஏற்கனவே நீ தப்பாக விளையாடிட்ட. இனிமேலாவது வாழ்க்கை விளையாட்டை சரியாக வாழ்ந்து வாழ்க்கையில் சந்தோஷத்தை எட்டி பிடிச்சிரு. மனசுக்குள்ள அமைதிதான் முக்கியன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மன அமைதியோட உன் வாழ்க்கையை நீ வாழணும். மற்றவங்க என்ன சொன்னாலும் அது உன்னை கட்டுப்படுத்தாத அளவுக்கு நீ பார்த்து நடந்துக்கோ. உன் மனசிலும் உன் வாழ்க்கையிலையும் உனக்கு நல்ல இடத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே.
உன்னை சுற்றி இருக்கும் எந்த உறவுகளும் உண்மையிலேயே உனக்கு சொந்தமானவைகள் கிடையாது. நீ தனியாக இருப்பதே உனக்கு நல்லதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன்னுடைய இலக்கை விட உன் வாழ்க்கை பயணம் மிக அழகானது. உன் வாழ்க்கை பயணத்தை உனக்கு வெற்றி பயணமாக அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் வருத்தப்படாமல் எதை நினச்சும் கவலைப்படாமல் நான் சொல்கிறத கேளு. மனுஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துருமோன்னு பயம் வரும்போது உடனே என்னை தேடி வர்றான். நல்ல புத்தி வந்து வராகியம்மா என்னை காப்பாத்துங்கன்னு கேட்குறான். சரி, நம்ம பிள்ளை நம்மளை வணங்குதே, நம்மக்கிட்ட கேட்குதேன்னு நீ கேட்டதையெல்லாம் நான் உடனே செஞ்சு கொடுத்துட்றேன். வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி பெற்ற உடனே கொஞ்சம் நல்லா வசதி வருது, வாழ்க்கை முன்னேற்றம் பெறுறீங்க. சரி, வசதி வந்துடுச்சே, இனிமேலாவது அடக்கத்தோட எளிமையோட இறை பக்தியோட வாழுவீங்கன்னு பார்த்தா இன்னும் உங்களுக்குள்ள ஆணவமும் சேர்ந்து வந்துடுது. ஆணவம் வந்த உடனே அது அழிவையும் கொடுத்து விடுகிறதல்லவா? மறுபடியும் அழிவு வந்தவனே மறுபடியும் பயந்து மறுபடியும் என்னை தேடி வர்றீங்க. இப்படி தானே மனுஷனுக்கு பயத்தினாலேயே பக்தி வருது. பயத்தோடு எனக்கு பக்தி செலுத்த வேண்டாம். உண்மையாகவே என்னை நம்பி உன் தேடல் நானாகவே இருக்கும்படி என்னை நோக்கி ஓடிவா. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எந்த ஒரு மனிதர் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீ அவங்களுக்கு உன்னை பற்றி விளக்கம் எடுத்து சொல்கிறாயோ அப்பொழுதே அந்த உறவு உனக்குள் பலவீனமாகி விட்டதுன்னு தான் அர்த்தம். அவங்க நிஜமாவே நல்லவங்களா, உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா, உனக்கு பலமான உறவுகளாக இருந்தா நீ எதையும் எடுத்து சொல்லாமலே அவங்க உன்னை பற்றி புரிஞ்சிருப்பாங்க. உன் கண்ணீரை முதல்ல தொடச்சிக்கோ. உன்னை பற்றி புரிஞ்சவனுக்கு நீ பொய் சொன்னாலும் அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். சில நேரங்களில் நீ நல்லா இருக்கியான்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் நீ வெளிப்படையாக பொய் சொன்னாலும் உன் மனசு நல்லா இல்லை, நீ வருத்தத்தில் இருக்கன்றதை உன் வார்த்தைகளே கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் தானே உண்மையான உறவுகள். உன்னை புரியாதவங்க கிட்ட போய் நான் கவலையில் இருக்கேன், என் மனசு கஷ்டமாக இருக்குன்னு நீ உன் இதயத்தையே கிழிச்சு காட்டி உண்மையை சொன்னாலும் அவங்க உன்னை பொய்யானவன் போலியானவன் நடிக்கிறன்னு தான் சொல்லுவாங்க. இப்படியே மற்றவங்களுக்கு உன்னை புரியாதவங்களுக்கு நீ விளக்கம் சொல்லிக்கிட்டு வாழ்வதை விட ஏங்க போனேன் ஏன் போனேன்னு சொல்லாமல் அவங்கள விட்டு விலகி போவது தான் சரி. உன்னை புரிந்தவர்களையும் உன் கூட வச்சுக்கோ. உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்களை விட்டு நீ விலகி போயிடணும் என் செல்லமே. உணவு நல்லா சாப்பிட்ற, தண்ணி குடிக்கிற, வீட்டில் இருக்க. இந்த உணவு தண்ணீர் உறைவிடம் இதை வச்சு உடலை தவிர நீ வேற எதை தான் காப்பாற்றிக்க முடியும் சொல்லு? இந்த உலகத்தில் அழிவுன்றது எல்லாருக்கும் ஒன்று. அப்படி இருக்கும்போது இருக்கும் வரைதான் இந்த உணவு நீர் உறைவிடத்தை வச்சு உன்னால் வாழ முடியும். இதை தாண்டி நீ செய்யும் முயற்சிகள் தான் இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கான சரியான அடையாளமாக இருக்கும். உனக்குன்னு ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக உன்னாலான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. வாழ்க்கையில் மிக அழகான விஷயங்கள் பொருட்கள் அல்ல, அது மனிதர்கள். மனிதர்களும் உனக்கு பிடிச்ச இடங்களும் நல்ல நினைவுகளும் சில பேருடைய படங்களும் சில நல்ல உணர்வுகளும் தருணங்களும் புன்னகைகளும் சிரிப்புகளும் தான் மிக அழகான விஷயம். உன் வாழ்க்கையில் இந்த அழகான விஷயங்கள் எப்போதும் உன் கூடவே நிரந்தரமாக இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கவும் உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ அதை சந்தோஷமாக வாழும்படியும் இந்த வராகியம்மா செய்வேன் என் செல்லமே.